ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னும் போது சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இதில் ராஜ்கிரண் டைலாக்கு அந்த மாதிரி இருந்திருப்பாரு. நீ சம்சாரம் பண்ணோடனே போன் போடுற ஆள் தானே, நீ வந்து அது சந்தோஷமாக தான் பார்ப்ப. அதனால் என்னத்துக்கு இது இப்போ தேவையில்லாத இவங்களுக்கு வந்துங்க இதை பற்றி கேட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினைப்பு. இப்போ நம்ம ராம பக்தர் இல்லை, அதெல்லாம் விட்டோம். ஒரு பெரும்பான்மை மக்களின் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நான் அதோட நிப்பாட்டுறோம். அப்படி இருக்கிற போது அதை வந்து இழிவுபடுத்துறோமே, இழிவுபடுத்தி அவங்ககிட்டே போய் யாசங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறோமே, அவன் வந்து நேற்று நீ அந்த மாதிரி பேசணும் தானே அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம அதை நினைக்கிறது இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ராமரை இந்த மாதிரி இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் நீங்கள் இந்த ராமர் கோயில் முன்னாடி நின்று நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா ஒரு பைட் எடுங்க, ஒரு போய் பேசுறான் நான் பாறேன், அவளை கடவுளே பார்த்துப்பான். எங்க வந்து பார்க்கறது? வெளியில கிண்டலும் கேலியுமே பேசுறது, அப்புறம் நான் மங்கமும் போட்டுக்கிட்டு ஒன்றும் பஜனை போடுறது, அது போடுறது, இது போடுறது, தீவிரது ஒரு சரி சாமின்னு கூட விட்டுருவோம். ஒரு 40 வருஷம் உள்ள ஏதோ இருந்தது, அது என்னன்னு பார்க்கணுன்ற எண்ணம் கூட நமக்கு வரணும். ஆனா அத்திவரதரை கடவுளாக நினைத்து சாமியாக நினைத்து நெஞ்சம் உருகி அந்த காஞ்சிபுரத்தையே சுத்தி வந்த ஃபேமிலி எந்த ஃபேமிலினா கருணாநிதி அவர்கள் ஃபேமிலி தான். இந்து அப்படின்னு சொல்றவங்க மேலே மக்கள் நம்பிக்கை எழுதிட்டாங்க. இப்போ நான் என்னை கேட்டா, இப்போ என்னைய வந்து நீங்கள் இந்துன்னுவீங்க, எனக்கும் இன்னொரு இந்துக்கும் பிரச்சனை வருகிற போது அங்கே வந்து நின்று நியாயத்தையாவது சொல்லணும்ல. அட்லீஸ்ட்டு சண்டை போட்டுக்கிறான், ஏய் நிறுத்துங்கப்பா அப்படின்னாலும் சொல்லணும்ல. அதை தானே சார் எதிராளி பேசுகிறான். நீங்கள் இதே வேற ஒரு மதத்தில் உள்ள கடவுளை பற்றியோ இல்லை இறை தூதுவர்களை பற்றியோ நீ இறைவனை கூட பேசாத, இறை தூதுவர்கள் கூட பேச முடியாது. என்ன சார் கேட்குறான்? 10,000 ரூபா சார், 23,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தேன், இன்றைக்கி 13,000 ரூபா சொல்கிறேன், 2,000 பிடிச்சிக்கின்னு 13,000 ரூபா கையில் தருவான்றாங்க. ஒரு 10,000 ரூபா குறையிடா சாமி, நான் 23,000 ரூபா 12 வருஷமாக 10 வருஷமாக அப்படியே இப்படியே வாங்கியிருக்கிறதால ஒரு 10,000 ரூபா 8,000 ரூபாய் வீடு எடுத்துருண்டா, கொஞ்சம் காலை நீட்டி படுகிறவர்களுக்கு வீடு எடுத்துட்டேன். ஏன்னா நான் காலை நீட்டி படுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த காதில் தான் நாங்கள் கேட்குறோம். 20,000 கோடி 30,000 கோடி கக்கூசு கழுவுறதுல ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், ப்ளீச்சிங் போர்டு போகிறதுல ஊழல், அப்படி இன்னும் எந்த காதில் தான் கேட்குறோம். ஆனால் இந்த வாயில் 10,000 ரூபாயா எங்கள் சம்பளத்தை குறைக்காத. நாளுக்கு நாள் அரசின் போக்கு மிக கடுமையாகவும் இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. என்ன கவர்மெண்ட்டு, யாரா நீங்களா, என்னதான் உங்கள் மென்டாலிட்டி? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து ராமர் பக்தர்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க சார். ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வைரமுத்து அவர்கள் நேற்றுக்கு வந்து கம்பன் விழா, அந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா புத்தி பேதலிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ராமரை பற்றி கொந்தளிச்சாங்கன்னா தீக்கு வச்சிட்டாங்களா? இல்லை சார், ராமரை பற்றி இழிவாக பேசிட்டாரு, அவர் ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி, ஒரு மென்டல் அப்படின்ற தோணியில் வந்து வைரமுத்து அவர்கள் பேசியிருக்காரு. ஏன் இப்படி கேட்டால் சார், அது வைரமுத்து அவர்கள் தான் சார். இல்லைங்க, இப்போ ராமர் சப்ஜெக்ட் எதுங்க? இப்போ ராமர் மென்டலாக இருந்தாருன்னா இன்னும் இவருக்கு என்னவா, ஏன்னா எதுக்கு சொன்னாருன்னு? அதாவது ஹிந்து எதிர்த்து பேசுன்னு தானே சார் அவருடைய தீக்கா கொள்கைகளை பின்பற்றி வரக்கூடியவர்கள் வைரமுத்து அவர்கள். ஆனால் அவருக்கே தான் சார் கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஏன் ஒரு ராமருக்கு பக்கம் போனார்? என்ன ராமர் எதனா நைட்டுக்கிட்டே எதனா வந்து எதனா பண்ணி விட்டாரா? என்னத்துக்கான்? அதாவது மனைவி போயிட்டா மென்டல் மாதிரி ஆயிட்டாரு ராமர் அப்படின்னு சொல்ல வந்தார். இதை சீத்தை எங்கேயோ போயிட்டாங்க. சிரமமானஸ்தான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னும் போது சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இதில் ராஜ்கிரண் டைலாக்கு அந்த மாதிரி இருந்திருப்பார். நீ சம்சாரம் பண்ணோடனே போன் போடுற ஆள் தானே, நீ வந்து அது சந்தோஷமாக தான் பார்ப்ப. எனக்கு வைரமுத்து அந்த பெயரை கேட்ட உடனே பழக்கருப்பையா ஒன்று அடிக்கடி சொல்லுவார், கெட்டு போகிறதுக்கு எதுக்கு கேள்வியார் வரைக்கும் காத்திருக்கணும், இளம் வயதில் கெட்டு போயிருந்தால் ஒரு சொகுசான வாழ்க்கையாவது கண்டிருக்கலாமே. அதாவது எதுக்கு சொல்லுவார்னா, ஜெயகாந்தன் பேனா கடைசி காலத்தில் முறிந்தது, அது வைரமுத்து பேனா போல் இளமை காலத்தில் முறிந்திருந்தால் ஒரு சொகுசான வாழ்க்கையாவது அனுபவித்திருக்கலாம். அப்போது பிஞ்சிலேயே ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறது, அது சொல்கிறது ஹைட் ஏதோ அப்படி ஆனவர் வைரமுத்து. அதனால் என்னத்துக்கு இது இப்போ தேவையில்லாத இவங்களுக்கு வந்துங்க இதை பற்றி கேட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு நினப்பு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூணூல் அறுப்பு, பன்றிக்கு பூணூல் போடுது அப்படின்னும் போது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. பூணூல் போட்டிருக்கிற மற்ற
இடைச்சாதி சமூகங்கள்லாம் இருக்குல்ல, அது பிராமின் பூணூல், நம்ம பூணூல் இல்லை, நம்மெல்லாம் அவனுங்க அறுக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க கடந்து போயிடறாங்கல்ல. இப்போ பூணூல்லாம் முந்தி பிறந்தவனான் முப்பரில் தரித்தவனான் சங்குப்பறையனான் சாதியில் மூத்தவனான். இப்போ நாங்களே பூணூல் போட்டிருந்தவங்க தான். அவன் யார் அதுக்கு பயன்படுத்துகிறானோ எங்களை தான் பயன்படுத்துகிறான். என்ன டாக்டிஸாக பண்ணுறானுங்க பாருங்கள். அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதை மற்றவங்களும் கேட்க மாட்டுறாங்க. இப்போ நம்ம ராம பக்தர் இல்லை, அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு பெரும்பான்மை மக்களின் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். நான் அதோடு நிப்பாட்டுருவோம். அப்படி இருக்கிற போது அதை வந்து இழிவுபடுத்துகிறோமே, இழிவுபடுத்தி அவங்ககிட்டே போய் யாசங்க ஓட்டு பிச்சை எடுக்கிறோமே, அவன் வந்து ஏய் நேற்று நீ அந்த மாதிரி பேசினவன் தானே அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம அதை நினைக்கிறது இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ராமரை இந்த மாதிரி இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் நீங்கள் இந்த ராமர் கோயில் முன்னாடி நின்று நம்ம தமிழ்நாட்டில் எங்கன்னா ஒரு பைட் எடுங்களேன். ஒரு போய் பேசுகிறான் நான் பாரு, ஒருத்தருமே கொடுக்கல சார். எல்லாருமே வேணாம்ப்பா வேணாம்ப்பா, அவனை கடவுளே பார்த்துப்பான். எங்கே வந்து பார்க்கறது? அப்படி கடவுள் எல்லாத்தையும் பார்த்துருந்தாலும் என்னாலும் இப்படி இருக்காது இல்லை. அப்போது இதெல்லாம் ஒரு வாய்க்கொழுப்பு தான். வாய்க்கொழுப்பு என்பதை தாண்டி வந்தவனை மகிழ்விக்கணும். இந்த மதத்தில் உள்ள சில குறைபாடுகளை பேசினா இவெல்லாம் புரட்சியாளர். அப்புறம் கேளுங்க, எங்கள் கட்சியில் 80% இந்தும்பான், இன்னொருத்தர் கேட்டால் நாங்கள் 95% இந்துக்கள்னுவார். அந்த மாதிரியான பித்தலாட்ட கோஷ்டிகள் தானே இது. அதனால் வைரமுத்தெல்லாம் ஒரு மனுஷன்னு அந்த ஆள் பேசுகிறத யார் கேட்பா? ஏதோ அண்ணா அறிவாலயத்தில் ஒரு 5-6 கிடக்குதுங்க, அதுங்க கேட்கலாம். அதுக்காகவே வளர்க்கப்பட்டவர் தானே வைரமுத்து. அதுக்காக என்னனாலும் பேசலாமா சார்? ஆண்டாள் நாச்சியார் கேவலமாக படுத்தி பேசினார், அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு சார். அதே மாதிரி இப்போ மறுபடியும் ராமரை பற்றி இப்படி பேசுகிறாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்போ இந்து கடவுள் ஹிந்துக்கள்னு ஒருத்தர் இல்லாமல் போன மாதிரி ஆயிருமே சார். இங்கே சில பேர் எப்பயுமே கொஞ்சம் அந்த லைம் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சார். அதில் ஒரு ஆள் இவர். மெயினான பார்ட்டிலாம் இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். அதில் ஒரு பார்ட்டி, இந்த பார்ட்டி எங்கே போனாலும் எதையாவது ஒன்று இழுத்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு, ஏம்பா உன் கதை பயங்கரமாக எல்லாம் பேசுனாங்க, சரி நம்ம அதுக்குள்ளே போவானா பர்சனல். அது வந்து நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா தின்னு கொழுத்து எல்லாம் வீட்டிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருது. அப்புறம் நெண்டும் இல்லை, அப்புறம் அது நின்றதுக்கு என்ன பண்ணோம்? எங்கேயாவது போய் இந்த மாதிரி நின்று தானே சார் உண்டு. அதான் நாம் வந்து வைரமுத்து பெரிய அறிவாளியா? கவிஞர். கவிஞர் கவிஞர் சார். கவிஞர் காமுங்க இல்லையா? கவிஞர். சரி, நம்ம அதில் ஒன்றும் நம்ம அவர் கூட சொல்ல. இப்போ சில பேர் வந்து ஒன்றுமே முடியாதவெல்லாம் இருக்கிறான், சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறாங்க. அது அவரவர்கள் தங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தானே. அதெல்லாம் அவரோட நடை உடை பாவனை, அவர் பார்வையிலேயே கொக்கி போடுறது, அதெல்லாம் நல்ல மனிதர். நம்ம அவரை வந்து அதில் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன் அவருக்கு இந்த ராமர் மேலே என்ன கோபம்? ஏன்னா நாங்களாம் இப்படி சீர்பட்டு லொங்க இஞ்சி கிடக்குறோம், நீ நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தின்ட்ட, அதனால தான்டா இப்போ எல்லாரும் எங்களை திட்டுறான். சும்மா அப்படி இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டுன்னா, இவெல்லாம் ராமர் பாரியா, ஒரு மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்தார், திருவள்ளுவர் கூட அதை தான் சொல்லிக்கிறாரு, இவனுக்கு பாரு அப்படின்னு இந்த ஆளுங்களால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த வெஞ்சன்ஸில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கே பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நேரடியாக இவருங்க ராமருங்க என்ன பிரச்சனை இருக்குது? அவர் எங்கேயோ இருந்தவர், இவர் எங்கேயோ இருந்தவர். அவர் பெசநகர் அடையா இருந்ததுன்னா கூட சரி முன்ன பின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம்னு கூட சொல்லலாம். அதுதான் அந்த 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 அடிப்படை சித்தாந்தம் இருக்குதுல்ல, இதால் தானே இதெல்லாம் அசிங்கமாக பார்க்கப்படுது. இந்த வயசில் இது தேவையான்னு கேட்குறான் 4 பேர். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இருந்தாலும் செஞ்சுருப்பாரியா? நீங்கள் இப்போ இவர் மேலே ஒரு ஏதோ ஒரு சர்ச்சைன்னு வைங்களேன், அந்த சர்ச்சையில் ஏதோ ஒரு அவர் செஞ்சுருப்பார், அவர் அந்த மாதிரி ஆள் தான் அப்படின்னு இன்றைக்கி பொதுவாக பேசுகிறாங்கல்ல. அந்த ஆத்திரத்துலேருந்து அவர் ராமன் மேலே அவர் கோபமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அவர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு, ஓகே சார், மேடையிலே பேசுகிறாரு. ஆனால் அதை கேட்டு ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர் எவ்வளோ பெரிய ராமர் பக்தர், ராமரை அவர் ஆழ்வாராச்சே, ஆழ்வாருங்களா அவர் ராமரை பற்றி பேசினா சிரிக்கலாமா சார் அதுக்காக? அப்போ பார்த்துங்க, இவனும் வெளியில் கிண்டலும் கேலியுமே பேசுறது, அப்புறம் நாம் உங்கமும் போட்டுக்கிட்டு ஒன்றும் பஜனை போடுறது, அது போடுறது, இது போடுறது, அப்புறம் வந்து விரதம் இருக்கிறது, விரதம் பிடிக்கிறது, காக்காய்க்கு சோறு வைக்கிறது, அமாவாசை கும்பிட்றது, கிருத்திகை கும்பிட்றது, கோயிலாக அலையிறது. அது அப்போ போய் பர்சனலாக மன்னிப்பு கட்டுவான பொழுது அந்த மூலஸ்தானம் வரைக்கும் உள்ளே போய் நின்று பார்த்துக்கப்பா, இவங்களுக்காக ஏதோ சொல்கிறேன், நீ என்னை விட்டுறாத, கை விட்டுறாத, நீனே கை விட்டினா நான் என்ன பண்ணுவேன்
அப்படின்னு வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்தவரை அந்த பாசுரங்கள்லாம் பயங்கரமாக பாடுறவர். எப்படி இவனுங்க இப்படி டபுள் ஆக்ட் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியலையே சார். ஒரு கால் இதான் திராவிடமோ, இங்கே ஒன்று காட்டுறது அங்கே ஒன்று காட்டுறது, ஒன்று சொல்ல தெரியுமா, அங்கேயும் இருப்பான் இங்கேயும் இருப்பான், திங்கிற சோத்துலேயும் இருப்பான்னு, அந்த மாதிரியா இருக்குமோ. நீங்கள் இந்த அத்திவரதர் வந்தார்ல, அத்திவரதர் ஒரு சரி ஒரு சாமின்னு கூட விட்டுருவோம். ஒரு 40 வருஷம் உள்ளே ஏதோ இருந்தது, அது என்னான்னு பார்க்கணுன்ற எண்ணம் கூட நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அத்திவரதரை கடவுளாக நினைத்து சாமியாக நினைத்து நெஞ்சம் உருகி அந்த காஞ்சிபுரத்தையே சுற்றி வந்த ஃபேமிலி எந்த ஃபேமிலினா கர்னல் கருணாநிதி அவர்கள் ஃபேமிலி தான். ஆமாம். அப்போது இப்போ இந்த தியாகம் தியானம் நீங்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் பாருங்கள். ஒன்று ஸ்டாலினும் அவங்க வீட்டு அம்மாவும் இருக்கிறாங்க, ஒரு 10-15 ஐயருங்க தப்பன்னு முதன்னு அப்படியே இன்னும் பாடுறாங்க. நம்மளாம் என் காதெல்லாம் அது கேட்டது கூட கிடையாது. நான் எங்கேயாவது சிவன் கோயில் அங்கே எங்கே போனோன்னா ஏதோ தமிழில் கேட்டு 4 வார்த்தையை கேட்டு வருவேன். அப்படி அந்த கலசமா அதை வச்சு அது மதத்தை சொல்கிறது அதை சொல்கிறது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தா அவங்க அப்பாவும் அதே வேலையை செஞ்சுருக்காரு. இந்த பக்கம் இப்படி எட்டி பார்த்தா அவங்க சன்னா மருமகன் பேரன் இல்லை புள்ள அவங்களும் ஏதோ அதில் ஒரு பிரச்சனையாகி போச்சு பொழுது. ஒரு ஐயரை வேற பிடிச்சி போட்டாங்க பொழுது உள்ள ஒரு நாமக்கார இதை காலை கழுவி இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இதெல்லாம் நம்ம சார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இறை அச்சம் வேணும். நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன், இறை அச்சம் வேணும். இறை அச்சம் இருந்தால் கொஞ்சம் ஒழுக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை கூட பொய்யாக்கி விட்டானுங்கள சார். தினந்தோறும் கோயிலுக்கு போகிறானுவோ, கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள் அதை செய்யலனாலும் ஒருத்தன் செய்யும் போதேப்பா இதெல்லாம் பாவம் நைனா, நைனா நம்ம வாரிசுக்கு இதெல்லாம் பின்னாடி எதனா காட்டுண்டா போதுண்டா நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு ஒருத்தரும் திருத்தலையே. டே பை டே அந்த க்ரைம் ரேட் ஏறிக்கின்னே போகுது. அப்போ நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க, என்ன இவ்வளோ ஆச்சாரமாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. கருணாநிதி அவர்கள்கிட்ட ஒரு சாதகத்தை கொடுத்தோம்னா அவரே பலனை கணிச்சிருவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அதில் பாண்டித்யம் வாய்ந்தவர். அந்த வார்த்தை தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பாண்டித்யம் வாய்ந்தவர். இப்போ கூட நீங்கள் உதயநிதி அவர்கள் பதவியேற்ற போது கூட அது கடைசி அமாவாசை. நான் கூட அன்றைக்கி சொல்லியிருந்தேன், இன்றைக்கி இந்த கவர்னர் இப்போ கக்கூசில் பாத்ரூமில் வழுக்கி கால் சுழுக்கு பிடிச்சிச்சு, எப்படி இந்த பதவியேற்பு நடந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆவலை பொழுது போனாங்க, பதவியேற்றுட்டாங்க. நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா நேராக அங்கே எங்கென்னலாம் போயிட்டு சட்டமன்றம் போகிறாரு. சட்டமன்றம் போது அந்த கோப்புகளில் முதல் கையெழுத்திடும்போது கரெக்டாக அம்மா சொன்ன டைம் கரெக்டாக ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து. அது டெல்லிக்கு இது மந்திரியாக இருந்தாலும் அம்மாவுக்கு புள்ள வேற அந்த மாதிரி தானே வரும், ஒரு இப்படி தானே வரும். டெல்லிக்கு ராஜானாலும் அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு போட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞர் சமாதிக்கு வந்தாங்க. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியோரின் வாரிசு கலைஞர் அவர்கிட்ட வந்தாங்க. எழுந்து வா எழுந்து வா எம் தலைவா எழுந்து வா, சின்னவர் வந்திருக்க ஆசி வழங்க எழுந்துவான்னு இந்த பஜன்ஸ்லாம் பண்ணாங்க, பார்த்தோம். அப்புறம் இவ்வளோலாம் தயிர் வடை முரசலெல்லாம் வச்சாங்களாமே. இப்போ நம்மளாவது சார் இப்போ நம்ம வீட்டில் படைக்கிறோம், ஏதோ அப்பா பேரை சொல்லி படைச்சிட்டு நல்லா நம்மளே எடுத்து தின்னுறோம், கொஞ்சோண்டு காக்காய் வச்சுட்டு தின்னுறோம். அதை எடுத்து போய் அங்கே வச்சு அதை எவன் தின்னுவான்னு தெரில, அந்த பேப்பரை யார் படிப்பான்னு தெரில. இதுதான் இவர்களுடைய உண்மையான தோற்றம். இதில் இவர்கள் ஒரு கூடி களியாட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேர் சேரும்போது கேலியும் கிண்டலுமா பேசுகிறதுக்கு இந்த இந்து மதம் தான் கிடைச்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் இவர் மனுஷனாக கூட ஏற்றுக்க முடியாது பொழுது நம்ம கவிப்பேரரசு அவர் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதனால் இதெல்லாம் ஒரு பலமான எதிர்ப்புகள் கிளம்பணுங்க. இது ஒரு குறுகிய வட்டத்தில் இந்த எதிர்ப்பு. இப்போ நீங்கள் என்னைய கூப்பிட்டு பேசுகிறீங்க, பரவாயில்ல, ராமனுக்கே வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு எஸ்சி பறையன் தேவைப்படுறான், சந்தோஷம், அதால் இதை பேசுகிறேன். ராமனுக்கான அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்களே இங்கெல்லாம், ராமர் கோயில் கட்டியே தீர்வோம், அதை பண்ணுவோம், இதை டொனேஷன் தமிழ்நாட்டில் தான் சார் அதிகமாக போயிடுது, நாங்களாம் ராம பக்தர் அப்படின்றவங்க அவர்கள் நிலையிலிருந்து ஒரு சின்ன ஒரு முனகலை வெளியிடணும். நீ கத்த கூட வேணாம், ஒரு சின்ன முனகலை வெளியிட்டாதான் இவ்வளவு பேர் மக்கள் இதன் மீது ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க
அப்போது நாம் ராமரை இழிவுபடுத்துவது அந்த மக்களை இழிவுபடுத்துவதுன்னு அவங்க உணர்வாங்க. அப்படி இல்லாத வரை இந்த மாதிரி இந்து கடவுள்களை பேசுவதும் சார், நீங்கள் இதே வேற ஒரு மதத்தில் உள்ள கடவுளை பற்றியோ இல்லை இறை தூதுவர்களை பற்றியோ நீ இறைவனை கூட பேசாத, இறை தூதுவர்கள் கூட பேச முடியாது உன்னால். அப்படி இருக்கிற போது அது ஒரு எண்ணிக்கையில் குறைந்த மக்கள். ஆனால் அவர்கள் அந்த இறை அச்சத்தோடு அந்த மதிப்போடு நன்மதிப்போடு அவர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவன் சும்மாரே விடுங்கய்யா நமக்கு என்னையா அப்படின்னு இந்த மக்கள் இருக்கிறவரை இந்த மாதிரி என்ன சொல்கிறது அறிவிலிகளா எனக்கு கவிஞரில் இருக்கத்தான் செய்வார்கள். ஓகே சார். ஆனால் சார் இப்போ கி வீரமணி அவர்கள் சொன்னார், ஒரு தடவை சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து ராமரை செருப்பால் அடிச்ச பிறகு தான் நாங்கள் வந்து திமுக அதிக சீட்டு வாங்கிச்சு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை பண்ண முடியாது. அதனால மென்டல்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதிக சீட்டு வாங்கிடுவோன்ற ஒரு எண்ணமாக இருக்குமா சார் எங்களுக்கு? இல்லை அதாவதுங்க நாளுக்கு நாள் வந்துங்க அப்போ கூட கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் எதிர்ப்பு இருந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் சுத்தமாக மக்களுக்கான எதிர்ப்பு இல்லைங்க. ஏன்னா இந்து அப்படின்னு சொல்கிறவங்க மேலேயும் மக்கள் நம்பிக்கை எழுந்து விட்டார். பேசிக்கலாக அதுதான். இப்போ நான் என்னை கேட்டால், இப்போ என்னையை வந்து நீங்கள் இந்துன்னுவீங்க சரிதானே, எனக்கும் இன்னொரு இந்துக்கும் பிரச்சனை வருது, அதை தானே சார் எதிராளி பேசுகிறான். எனக்கும் இன்னொரு இந்துக்கும் பிரச்சனை வருகிற போது அங்கே வந்து நின்று நியாயத்தையாவது சொல்லணும்ல. அட்லீஸ்ட்டு சண்டை போட்டுக்கிறான், ஏய் நிறுத்துங்கப்பா அப்படின்னாலும் சொல்லணும்ல. அதற்கு யார் இருக்கா சொல்லுங்கள் நீங்கள்? தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுவாங்க. அது எப்படி வந்து இந்துத்துவத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா பணம் வருது, பேர் வருது, புகழ் வருது அப்படின்னு ஒரு பேட்ச் நினைக்குதோ, அந்த மாதிரி நான் இந்துக்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வருது. அதால் அது அவங்களோட நிறுத்திக்கிறாங்க. இதை வந்து கீழே இறங்கி சரி இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் நிற்கணும், போகணும், வரணுன்ற எண்ணம் இங்கே இல்லை. அது வந்து இவர்களுக்கு வந்து சாதகமாக மாறி நிற்கிது. இந்த நிலை எல்லாம் சீட்டிங் தான் போலுக்குது அப்படி மாதிரி இவனுவா ஒரு கணக்கு போடுறாங்க சார். இது வந்து நான் வந்து இது பேசுகிறதே ஒரு மாதிரியான சப்ஜெக்ட் தான். நம்ம அந்த மதத்துக்குள்ளே டீப்பாக போகலனாலும் ஒரு நம்பிக்கை. இங்கே பிரிட்டிஷார் ஆட்சி செய்த போது கூட இங்கே இருக்கிற இந்தியாவில் உள்ள மக்களின் மத நம்பிக்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் ஒரு அக்ரிமெண்ட்டோடு தான் அவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து எதற்கெடுத்தாலும் ஆணவப்படுக்கலையா சனாதனம், மத்தியானம் ராமாஸ் கேப்பில் சாப்பிட்டேன் போண்டா சரியில்லையா சனாதனம், அங்கே ஒரு இடத்துல வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டேன் அவன் சர்க்கரை நிறைய போட்டான், அதுக்கு என்னடா காரணம்னா சனாதனம். இப்படின்னே வந்து கதை அளக்கிற, கதை விடுகிற, இல்லை பிழப்பு நடத்துகிற ஒரு கும்பல் இங்கே இருக்குது சார். இதை வந்து யாரும் இப்போ நமக்கும் அது தெரிய மாட்டேங்குது. இப்போ சாதாரண மக்களுக்கு போய் சனாதனம்னா என்ன கருமுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இந்துக்கள்னு சொல்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்களா, நான் சொன்னேன் இந்த பிழைப்புவாதிகள், இவங்களே நாங்களாம் சனாதன காப்பாளர். ஏய் நாங்கள் சொல்கிறோம் எப்பா சனாதனம்னா ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே இருந்தால் கூட அது வந்து ஜனவரி 26, 1950s இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அபாலிஷ் ஆகி போச்சு. இப்போ சனாதனம் படி நான் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறேன்னா ஆர்டிகல் 17 படி நீ வந்து குற்றவாளி, தீண்டாமை கிடைப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம், அதால் இப்போ இந்தியாவை இந்திய அரசியல் சட்டம் தான் ஆளுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தன் இல்லை சனாதனம் தான் ஆளுதுன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் அந்த சனாதனத்தை நாங்கள் காப்போம், சனாதனம் தான் டிஸ்கிரிமினேஷன் ஒருத்தன் ஒரு பொய்யா சொல்கிறான்னு வச்சுக்கலாம், சனாதனத்தை காப்போம்னா அந்த டிஸ்கிரிமினேஷனை காப்போம்னு தானே அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதுவாக இருக்கிறதோ இல்லையோ, இங்கே என்னன்னு சொல்லப்படுது சனாதனம்னா அது ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வு, பிறப்பால் எல்லா தகுதிகளும் ஒருவனுக்கு வந்து விடும் சொல்கிறது சனாதனம்ங்கிறான். பொம்பளையை வந்து உஷாராக பார்த்துக்கணும், அதுங்க எப்பயுமே அந்த ஃபீலிங்கோடவே இருக்கும், மக்கின்னு மயக்கத்தோடு இருக்கும், இப்படி விட்டா டக்குன்னு மிஸ் ஆகிடும், அதான் சனாதனம்ன்றான். இந்த பக்கம் இருக்கு அது பொய்யோ உண்மையோ அவன் பார்த்தான் சொல்கிறான், இவன் நாங்கள் சனாதனத்தை பாதுகாப்போன்றான். இது இப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே. ஏய் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இல்லைடா, சனாதனம்னு ஒன்று இருந்தா இல்லை அது எப்பயோ இருந்ததோ இல்லையோ எவனோ பார்த்தானோ பார்க்கலையோ, அப்படி இன்று வரை அது இருந்தால் தமிழகம் போலவே எல்லா மாநிலங்களும் அதற்கு எதிரான குரல் வரணும் சார். ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்க மாட்டானா சார், இங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் சார், மற்ற ஸ்டேட்டில் ஒரு 100 பேர் இருக்க மாட்டானா, அப்போ இந்த குரல் அங்கே வரணும் இல்லை. ஊர் முழுக்க சனாதனம் இருக்குது, இந்தியா முழுக்க சனாதனம் இருக்குன்னா ராகுல் காந்தி என்னைக்காவது அதை பேசணும்ல சார். ஏன்னா அடுத்த பிரதமர் இதை வந்துடும் அதை வந்துடுங்கிறார்ல, அப்போ அவர் பேசணும்ல. அப்போது சனாதனம்ங்கிறது ஒரு 3% மக்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், நான் 97% மக்களுக்காக நான் பேசுகிறேன்,
3 பெருசா 97 பெருசா? 97 தான்டா பெருசு, சனாதனத்தை நான் ஒழிக்கிறேன்டா அப்படின்னு ராகுல் என்னைக்காவது பேசணும்ல. அப்போது மற்ற மாநிலங்களில் இந்த குரலே வரல. இங்கே உட்காந்துங்கன்னு சனாதனம் சனாதனம் சனாதனம்னு சாவரானவங்க சார். இவனுங்களும் நாங்கள் தான்ப்பா சனாதனவாதிகள் இவங்களும் சொல்கிறாங்க. அதே மிகப்பெரிய தவறு தானே. அந்த மாதிரியாக ஒரு மூடுமுட்டித்தனம் இந்த தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் இந்த மாதிரி மொல்ல மாதிரிலாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க தெரியுங்களா சார் உங்களுக்கு? எப்போலேருந்து தெரியும் சார்? எனக்கு 10 நாளாக தெரியும், 9 நாளாக தெரியும். ஏன் சார் அப்புறம் நீங்கள் போய் அங்கே குரல் கொடுக்கல? அங்கே இருக்கிறவங்களும் பட்டியலினத்த மக்கள் தானே, அங்கே போய் நீங்கள் ஒரு பேட்டியோ இல்லை ஏதாவது கொடுத்துருக்கலாமே நீங்கள்? ஏன் சார் என்னை அப்படி சிக்கலில் மாட்டு வரீங்க? அநேகமாக நான் நாளைக்கு போவேன் சார். நான் நினச்சேன் எம்எல்ஏமார் எம்பிமாரெலாம் போகிறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறலாம் போகிறாங்க, உண்மையிலே இது இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் தான் நான் நினச்சேன். ஏதாவது ஒரு சுமூகமான தீர்வு வந்துடும் தான் நான் நினச்சேன். நீங்கள் முத நாளே போய் குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா சார்? ஏன்னா அங்கே 80% வந்து பட்டியல் மக்கத்தில் சேர்ந்தவங்க, அதுவும் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் 4வது நாள் போய் நாங்கள் பேட்டி எடுத்தோம், நீங்கள் முதல் நாளாக போய் நின்றுக்கணும் இல்லையா? 4வது நாளாக போயிட்டுன்றதுக்காகவே வந்து இப்படி சொல்லக்கூடாது. எல்லா விஷயங்களையும் எல்லாரும் முதல் நாள் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இப்போ நமக்கும் பல சூழ்நிலை இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட தான் வந்து அந்த மயிலாடுதுறையில் ஒரு 2 மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டாங்கல்ல, அது போன பிப்ரவரியில் நடந்தது. இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் வந்து கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் அரசால் வழங்கப்படலை. வந்து ஏரியாவில் ஒருத்தர் வந்து குவார்டர் பாட்டில் தான் விற்கிறான். இந்த பசங்க வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அது கோயிலுக்குள்ளே வச்சு ஏதோ எடுத்து கொடுத்து விற்கிறானா. அப்போது இவனுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய தடவை போலீஸ்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் தான் பார்த்துக்கும்ல, ஓஹோ நீ தானா, இன்னும் ஒன்றும் சொல்லாமலாம் மேல் செய்கிற அப்படின்னு பார்த்துக்கும்ல. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பெட்டிஷன் போட நடவடிக்கை எடுத்தாகணும்ல. ஃபோன் பண்ணால் கூட சார் போனோம் தேடினாங்கன்னா ஒன்றும் இல்லை. பெட்டிஷன் ரெக்கார்ட் பூர்வமாக போகிற போது நடவடிக்கை எடுத்தாகணும். அவனை வந்து 11ஆம் தேதி ரிமைண்ட் பண்ணுறாங்க. 14ஆம் தேதி வெளியே வரான், 6 மணிக்கு வெளில வரான், 8 மணிக்கு கொலை நடக்குது. 2 பேருமே ஒருத்தன் டிப்ளமோ படித்தவன், ஒருத்தனை வந்து இன்ஜினியரிங் படித்தவன் ஐடியில். அந்த அப்பா அம்மா பாவம் வந்து கதறாங்க. ஒன்றுமே அரசாங்கம் அந்த அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் வந்து ஏர்னிங் மெம்பர்ஸ். பாவமாக இருக்குது. இப்போ நான் இதை போய் கேட்க முடியுமா? ஏன் இளைய பாரத் அங்கே போகல, ஏன் மற்ற தலைவர்கள் யாரும் போகலன்னு? நாளைக்கு போவோம். அது நான் நினச்சேன், நமக்கு தான் ஆளினால் அழகுராஜா இந்த சேகர் பாபு இன்டர்வியூ பார்த்த பிறகு தான் நான் போனேன்னு நினச்சேன். யார் நீ சார்? நீலம் உனக்கெல்லாம் பேட்டி விட முடியாது, இங்கே தான் பேட்டி விட முடியும். ஆமாம், அவர் வந்து நேராக பேசினா வந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டை பேசுவார், அப்படிலாம் காசு கொடுக்குறவங்கள்ட்ட பேசுவார், 2 பேர்கிட்ட தான் பேசுவார். அதாவது இது வந்துங்க நம்ம முதல்வரின் செயலின்மை தன்மை தான் காட்டுகிறது. ஒரு அமைச்சர் உண்டை கட்டி தயார் பண்ணுற அமைச்சர், அவர் என்ன வேலை அவருக்கு? புளியோதரை தராங்களா, இது தராங்களா, இது தராங்களா பார்க்கறது தானே அவரோட வேலை. அவர் எல்லா விஷயத்துக்கும் நேரடியாக வந்து பேசுகிறார். சரி நியாயமானது பேசுகிறியா? சரிங்களா, நான் வடசென்னைக்காரன், வடசென்னை படமே ஒரு வச்சு தான் எடுக்கணும் போலுது. அது பேசுகிற பிறகு தான் சரி இப்போ போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் நினச்சேன் சரி எங்கள் அண்ணெல்லாம் போயிருக்காரு, அவங்க பெட்டிஷனை கொடுக்குமா, நான் எதுவுமே குத்துறேன் முடிச்சிடறேன்னார்ல. அதெல்லாம் முடியும்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் அரசின் போக்கு மிக கடுமையாகவும் இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது. அது அமைச்சருக்கு தான் சொன்னார் பொழுது சேகர், இந்த மாதிரி எங்கள் வீட்டு கக்கூசை உனக்கு விட்றேனே, அதே பெரிய விஷயம். ரிப்பன் மாளிகையில் இருக்கிற கக்கூசுகள் இந்த போராட்டக்காரர்கள் அனுமதி பயன்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறோமே. எஸ்சி பசங்க இந்த உள்ளே வந்து கக்கூஸ் போகிறீங்களா, அதுக்கு நான் விட்டுருக்கேனே, அதே என்னோட பெரிய சேதிபதிக்கு நீ மரியாதை தரணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை கதவு திறந்துக்குது, போகிறோம், இப்போ ரோட்டில் போகிறோம், நேராக உள்ளே போய் எத்தனையோ பேர் உள்ளே போய் பாத்ரூம் போய்ட்டு கூட போவான். இதில் உங்கள் வீட்டு பாத்ரூமா? அரசாங்கத்தானே, அரசாங்கம் யாருக்கானது? மக்களுக்கானது தானே. அது அவங்க வந்து ஒர்க்கர் தானே. இன்னி வரைக்கும் அவங்க ராஜினாமா பண்ணல. இன்னி வரைக்கும் வந்து நீ கான்ட்ராக்ட் மாதிரின்னு சொல்ல, நான் ரிப்பன் பிள்ளைங்க தானே வந்தேன் கையெழுத்து போகிறதுக்கு அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கான். அவனை வந்து நீங்கள் வெளியால் மாதிரி கக்கூசியே நாங்கள் உங்களுக்கு தரோம். எவ்வளோ பெரிய வக்கர புத்தி தெரியுங்களா அது? இதெல்லாம் வந்து நம்ம முதல்வர் என்ன தான் பண்ணுறாரு? எதுவும் வந்து கல்யாண மணி அவங்ககிட்டே விட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது இது. அவன் இதுனாலே நான் சார் கவர்மெண்ட்டை ரொம்ப தப்பு. அரசு தான் சார் என்ன சார் கேட்குறான்? 10,000 ரூபா சார், 23,000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தேன், இன்றைக்கி 13,000 ரூபா சொல்கிறேன், 2,000 பிடிச்சிக்கின்னு 13,000 ரூபா கையில் தருவான்றாங்க. ஒரு 10,000 ரூபா குறையிறா சாமி. நான் 23,000 ரூபா 12 வருஷமாக 10 வருஷமாக அப்படியே அப்படியே வாங்கியிருக்கிறதால ஒரு 10,000 ரூபா 8,000 ரூபாயில் வீடு எடுத்துருண்டா.
கொஞ்சம் காலை நீட்டி படுகிற அளவுக்கு வீடு எடுத்துட்டேன். ஏன்னா நான் காலை நீட்டி படுக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஓ, பெருக்கிறவன் உப்பு வர்றவன் எஸ்சி காலை நீட்டி படுக்கிறானா 8000 ரூபா வாடகையில் மடக்கடா அவன் காலை கட் பண்ணா ஒரு 10,000 சம்பளத்துன்றது எப்படி சார் சரியாக இருக்கும்? யோ, இந்த காதில் தான் நாங்கள் கேட்குறோம். 20,000 கோடி 30,000 கோடி கக்கூசு கழுவுறதுல ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், ப்ளீச்சிங் போர்டு போகிறதுல ஊழல், அப்படி இன்னும் எந்த காதில் தான் கேட்குறோம். ஆனால் இந்த வாயில் 10,000 ரூபாயா எங்கள் சம்பளத்தை குறைக்காத. நாங்கள் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துலேருந்து எங்களை 10,000 ரூபா ஏற்றி கொடு அப்படின்னா கூட எடுத்தோட உங்களுக்கு 10,000 ஏற்றி கேட்குதா? என்ன நோட்டு அச்சடிக்கிறீங்களா? அச்சடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கூட அதில் நியாயம் இருக்குது சார், ஒரு லாஜிக் இருக்குது சார். 15 23,000 23,000 சம்பளம் வாங்குறேன், திடீர்னு என்னை குறைச்சிட்டுனா நான் 13,000 ரூபாயில் நான் ஒரு 8,000 ரூபா வாடகை கொடுத்துட்டேன், ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்டேன்னா 3,000 நான் நாக்க தான் வழிக்கணும். எப்படியா என் குழந்தை படிக்கும் போவோம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். இது நியாயமான கோரிக்கை தான். சரி, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஆகுதுன்றீங்க. சரி, நீங்கள் சார் இப்போ இந்த 625 மின் பேருந்து விட்டாங்கல்ல, என்ன பண்ணாங்க? எல்லாமே ப்ரைவேட் தானே சார். கூடவே சுற்றுறானுங்க பிறந்த செவப்பு சட்டக்காரனும். இதால தான் இவனுக்கு மேலே நமக்கு கோவமே வருது. ஒரு நாய் ஒருத்தனாவது கேட்கணும்ல சார். அப்புறம் சொல்கிறான் சாம்சங் போகிற இடத்தில் கார்பரேட்டுகளோட திமுக நிற்கிறது. இப்போ என்ன எங்கடா நிற்குது? ஏய், இப்பயும் அங்கே தானே நிற்குது. இருக்கிற வந்து இந்த எலக்ட்ரிக் பேருந்தெல்லாம் ப்ரைவேட் ஆகி போச்சு. ஒருத்தன் கேட்க மாட்டேறீங்களே. போய் என்ன இது அது இந்த திறப்பு விழாவா, அது என்ன விழா, தொடக்க விழாவா, அதில் போய் வேறு பக்கம் கட்டு போய் நிற்கிறானோ சார். கேட்டால் இன்றைக்கி வந்து என்ன கர்மமோ ஆணவ கொலை போய் பேச போனீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு கதை விட்டிங்கல்ல, அவர் கூட ஏதோ உடல்நலம் தொட்டு பார்த்தாங்க என்ன வந்து அப்படின்னார்ல. அப்போ இதை கேட்கக்கூடாது, உங்கள் யூனியன் தானே சார். என்ன சார் கேட்குறோம்? ஒரு 10,000 ரூபாய் என் சம்பளத்தை குறைக்காதையா, அவ்வளோதானே சார் எங்கள் கோரிக்கை. 10 நாள் அவங்க அங்கேயே இருந்து வெயில் மழை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். வெறும் வந்து அந்த தார்பாய் டென்ட்டை போட்டு. ஆனால் ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டின் மக்களை கொலை செய்திருக்கிறது நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட் மக்களின் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நேற்று ஒருத்தர் டிவியில் பார்த்தேன் சார், ஒருத்தர் கையே நம்ம உடைஞ்சிருக்கு, உக்காந்துங்கிறாரு. என்னப்பா கையில் கட்டு, கை ஒடிஞ்சு போச்சுங்க வேலை செய்யும்போது லாரிலேருந்து ஊந்து, இப்போ வேலை போச்சுங்க 13,000 வாங்கணுமாங்க அப்படின்னு சட்டம் கட்டி இல்லாமல் இப்படி உட்காந்துங்கிறாரு சார். சார் கொஞ்சமாக அது இறக்கம் வேணாம். என்ன சார் கேட்டாங்க? எங்களுக்கு எல்லோரும் அண்ணா நகரில் வீடு கட்டி கொடு, இல்லை கோபாலபுரத்தில் கொடு, இல்லை தேராம்பேட்டில் கட்டி கொடுனா சார் கேட்குறோம். சென்னையில் இருந்தவனை தூக்கி எங்கேயோ போட்டோம் சார். சார் நாம் தூங்குறோம் சார் இரவில். நீங்கள் நைட்டில் சினிமா நம்ம பார்த்துட்டு அன்டைமில் வாங்க. சென்னை வீதிகளில் அந்த மக்கள் மட்டும்தான் சார் இருக்கிறோம். இரவு முழுக்க பெருக்கிறாங்கல்ல. நம்ம ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்தோம்னா, ஒரு நைட் கண்ணு முடிச்சோம்னா மறுநாள்லாம் தூங்குறோம். அந்த மக்கள் நாம் வந்து பலன்னு தரையை பார்ப்பதற்கு அவர்கள் தங்களை அழுக்காக்கி கொள்கிறார்கள்ல, அந்த இறக்கம் கூட வேணா. நீங்கள் பல தெருக்களில் பெருக்கிறாங்கல்ல, சில வீட்டுகளில் கூப்பிட்டு சாப்பாடு டீ தண்ணி கிண்ணி ஒரு 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 அன்பாக பேசுகிறாங்களே சார். என்னம்மா எப்படிம்மா, எத்தனை பசங்கம்மா, எப்படிம்மா, எத்தனை வேலைக்குமா வரீங்க போகிறீங்க வரீங்கன்னு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க சார். எவ்வளோ பேர் நல்ல நாட்கள் அந்த மாதிரியான இதில் வந்து சாப்பிட்டு ஒன்று பண்ணுமா அந்த வித்தியாசம் பார்க்காம இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கேர்டசி இருக்குல்ல சார். என் தெருவை நான் போடுகிற சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம மலம் சார், நம்ம வெளியேற்றுற மலம் சார். கக்கூசு போகிறோம், கழுவுறோம், கையை எதை போட்டு கழுவுறோம் சொல்லுங்கள்? ஒன்றுக்கு போகிறோம், நம்ம இது தானே அது. போயிட்டு அதுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் சார். எதையுமே பார்க்காம அந்த ஜனங்க அதை பண்ணுறாங்க. கொஞ்சமாவது இறக்கம் வேணாம். என்ன கவர்மெண்ட்டு, யாரா நீங்களா, என்னதான் உங்கள் மென்டாலிட்டின்னா? இதெல்லாம் ஆளுகின்ற அரசுக்கு தெரியுதா? ஏதோ வந்து இசை வெளியீட்டு விழாவுக்கு சுற்றின்னு போகிறாங்களாம். ஆமாம் சார். திட்டு போய் மாதிரி பின்னாடி பக்கம் போகிறாங்களாம். இதில் நம்ம ரிப்பன் பில்டிங்கில் அதிகாரிகள்லாம் பின்னாடியாக போகிறாங்களாம். என்ன சார் இது? அப்போது இதெல்லாம் நினைக்கிற போது தான் நமக்கு வந்து ஒரு எரிச்சலாக வருது. இந்த செட்டப் மேலேயே ஒரு அவநம்பிக்கை, ஒரு கேவலமான எண்ணம் நமக்கு வருதுன்னா இதையெல்லாம் பார்க்கிற போது தானே சார். என்ன சார் பாவம் சார். ஒரு தடவை அவர்களை வந்து ஒரு மனிதநேயம் மிக்க, ஒன்றும் மனிதநேயம் மிக்க இல்லை, ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் அதை பார்த்தாலாவே இறங்கிடுவான் சார். இறக்கப்படும். ஸ்டாலின் அவர்கள் அவரோட கை கொடுத்து டீ சாப்பிட்ருக்காராமா, கூட உட்காந்து சாப்பிட்ருக்காருன்ற ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சார். வேறு ஒன்று அப்பா, நீங்கள்லாம் வந்து உதட்டும் டீயும் ஒட்டாமையே டீ குடிக்கிறவங்க, நான் என்ன சொல்கிறது இதில்? நமக்கு ஏன் வம்பு?
இன்றைக்கி டீ குடிச்சேன்னு வேறு நாளைக்கு மேயர் நான் உங்கள் கூட நான் என்னென்ன குடிச்சேன் தெரியுமான்னு நமக்கு எதுக்கு? அதனால் கொஞ்சம் ஒரு மனிதநேயத்தோட இந்த ஸ்டேட் மக்கள் இங்கே இருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க. சார் இதெல்லாம் மாறணுன்னா ஒன்று சொல்லட்டுமா சார்? ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார் சார், இந்த சாதிய தீண்டாமை டிஸ்கிரிமினேஷன் இந்த பறையன் அது எதுன்னு இல்லை, இதெல்லாம் ஒழியணும்னா நீ காலைல ஏஞ்ச உடனே நான் பறையன்னு ஒரு 10 தடவை சொல்லு. நீ இந்த சமூக விடுதலைக்கு ஒரு மண்ணும் பிடுங்க வேணாம், தானா இது விடுதலை நோக்கி போயிடும் சொன்னார் சார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் காலைல ஏஞ்சவனே ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன்னு ஒரு 10 தடவை சொல்லுங்கள். எனக்கு வேண்டியவனே ஓட்டுக்கு காசு வாங்காதன்னு சொல்லுவேன் ஒரு 10 தடவை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லட்டும் சார். ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே மாறுதா இல்லையா பாருங்கள் சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.